மீ 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜங்குகா எஃப்எஃப் மை அரஹண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலி லோமி பார்ட் 22 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போதான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வேவ் பண்ணிக்கோங்கடா, அங்கே பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்றது பண்ணதும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரிங்க்ல ஸ்டார்ட் பண்ணா. இங்க நீங்க தான் கிச்சன்ல நின்று குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஈவினிங் டைம் தான். ஜேகி இப்போ ரொம்பவே நல்லா ஆயிட்டாரு. ஸோ அவரு நல்லா ஆயிட்டாரு தவிர வேலைக்கெல்லாம் போல, வீட்டில தான் இருக்காரு. ஸோ இது நடந்து ஒரு 5 டேஸ்க்கு மேலே இருக்கும். ஜேகி அவர் ரூம்ல அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க கிச்சன்ல நின்று குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க உங்க அம்மா, உங்க அப்பா, அப்புறம் உங்க அத்தை, உங்க மாமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து கதை தான் பேசிட்டு இருக்காங்க. ஜானு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஒரு மாதிரி டீப் திங்கிங்ல இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில, ஹார்ட்ல ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி உங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இட்டோ சேடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவனும் யோசிச்சனும் அப்படியே வெளியே போய் நீங்கள் ஒரு சில திங்ஸ்லாம் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வாங்கிக்கிட்டு வராங்க. இங்கே நீங்கள் தான் ஜேகேக்கு வந்து நான்வெஜ்ஜில் சூப் மாதிரி ரெடி பண்ணுறீங்க. ஈவினிங் டைம் வந்து அவருக்கு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அவரோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜானு இங்கே யோன்ஷனை பார்த்ததுமே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பா. இங்கே நீங்கள் மட்டும்தான் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜீவன் தான் உங்களை நோட் பண்ணுறாரு. வயன், என்னடா எதா வேணுமா? இல்லை, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது அது ஒன்றும் இல்லையே. இல்லை, உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அதான், வேற ஒன்றும் இல்லை. ஏய் என்னடா? இல்லை, டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? என்னாச்சு சொல்லுவையன். அதான் ஒன்றும் இல்லைங்கிறல்ல, சும்மா என்னாச்சுன்னா ஏதாவது இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. ஒன்றும் இல்லை, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கத்திட்டு அகைன் நீங்கள் குக் பண்ணுறீங்க. இங்கே ஜீவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு அது மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க, அதை விட ரொம்ப சேடாக இருக்கீங்க. ஜீவனால் அதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவரே பிடிச்சி திட்டி விட்றீங்க. ஸோ அதுக்கு மேலே அவருக்கு வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை, விருப்பம் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது நீரா ஜேகே கிட்ட தான் போகிறாரு. இங்கே ஜேகே பால்கனி கிட்ட வந்து ஃபோன் கால் தான் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஜீவன் தான் மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஜேகே ஃபோன் கால் கட் பண்ணலை, ஜஸ்ட் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜீவன் தான். நீ வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. இங்கே ஜேகே ஜீவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்ன, உங்களுக்கும் அக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? அக்காவை ஏதாவது சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி ஜீவன் கேட்குறாரு. இங்கே ஜேகே ஜீவனே டாப் டு பாட்டுன்னு ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் ஏன் அவளை திட்ட போகிறேன்? எனக்கு என்ன தலையை வைத்தா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அவள் ஏன் சோகமாக இருக்கான்னு அவகிட்ட போய் கேளு, என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு அவர் அகைன் அவர் லேப்டாப் எடுத்து வச்சு வேலை இருந்தால் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாமா, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். பேசு, யாரும் வேண்டாண்ணா. நீ பேசுனா நான் வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? மாமா ப்ளீஸ், என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் அதை என் மேலே காமிங்க. எதுக்கு இப்போ ஒயனை நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க? ஏய், நான் தான் சொல்லிட்டல அவளை நான் எதுவும் சொல்லலைன்னு. அப்புறம் எதுக்கு அவள் ஒரு மாதிரி இருக்கானா? ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. எனக்கு எதுவும் சரியாக படலை. நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணீங்க எனக்கு இப்போ தெரியணும், சொல்லுங்க. எதுக்கு அவள் சேடாக இருக்கா? அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம், அவசியம் நான் தெரிஞ்சுக்கணும். அவள் ஏன் இப்போ சேடாக இருக்கா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து கத்திட்டு இருக்காரு.
ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கா என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா. நீ போய் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டியே, அப்போ நான் போவேன் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ கிடைச்ச, கொஞ்சம் அப்படியே எல்லாம் நார்மல் ஆயிடுச்சா, சரி அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ கொடுத்துட்றேன்னு சொன்னேன். மேபி அதனால கூட அவள் சேடாக இருக்கலாம். ஆனால் அவள் ஆசைப்பட்டது கேட்டா, நானும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக அவர் வேலையை பார்க்குறாரு. என்ன கேட்டா, நீங்கள் என்ன கொடுத்துட்றேன்னு சொன்னீங்க? டிவோர்ஸ் கேட்டா, அதுதான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். தெரிஞ்சிருச்சா? கிளம்பு. அப் அப் அப்படின்னா அப்போது நீங்கள் ஜீவன், உனக்கு இன்னுமா என் கான்செப்ட் புரியல? உங்கள் அக்காவுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். எனக்கு என் பிஸ்னஸ் தான் முக்கியம். உங்கள் அக்காவா இல்லை என் பிஸ்னஸ் ஆனால் நான் கண்டிப்பாக என் பிஸ்னஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் மாமா, நீங்கள் எப்படி இப்படி? உங்களுக்கு ஆமாம், உண்மைதான். நான் உங்கள் அக்காவை ரொம்ப லவ் பண்ணேன். இப்போவும் அக்காவை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு லவ் கொடுக்குறோம், அது நமக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, பிச்சையாக கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு தோணுது. ஸோ நீ கொடுத்த டைம் பீரியட் முடிய இன்னும் 2 days தான் இருக்குது. அந்த எவிடன்ஸ் எல்லாம் என் கையில் கொடுத்துட்டு உன் அக்காவை கூட்டிகிட்டு தாராளமாக நீ உங்கள் வீட்டுக்கு போகலாம். சரியா? இப்போ கிளம்புறியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிகே ரொம்ப கேஷுவலாக அவரோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஜீவனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஜீவன் இதை சுத்தமாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஜேகே கிட்டேருந்து இப்படி ஒரு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் ஒரு மாதிரி போகிற ஜீவனை பார்த்துட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இங்கே அதுக்கு மேலே உங்களுக்குலாம் அழுகையாக வருது. நீங்கள் அழுதுகிட்டே தான் குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே அவரோட பெட்டில் படுத்திருக்காரு. இதையோ பற்றி டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகேக்கு சாப்பாடு அண்ட் மெடிசன்ஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு வரீங்க. ஜேகேக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அப்புறம் அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் மெடிசன் கொடுக்குறீங்க. ஜேகே இது எதுவுமே சொல்லலை. சைலண்ட்டாக அவர் உங்ககிட்டேருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாரு, மெடிசனையும் போட்டுக்கிறாரு. ஜேகே உங்களையே நோட் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. அது உங்களுக்கு தெரியல ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஜேகேவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலையும் மெடிசன்ஸ் கொடுக்கறதுலையும் ரொம்ப கவனமாக இருந்திருப்பீங்க. இப்போது ஜேகே சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அந்த சாப்பிட்ட வெசல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. கீழே வச்சுட்டு இப்போது அகைன் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜேகே அகைன் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஜேகே இப்போ உங்களை கூப்பிடுறாரு. வயன், என்னங்க சொல்லுங்க. இங்கே கொஞ்சம் வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க, நான் இதில் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒயன், அது அப்புறமா பார்த்துக்கலாம், உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது நீ இதை எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு தோணுது. என்ன சொல்லணும்? எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க. அது என்கிட்ட கேட்டல. நான் என்ன கேட்டேன்? அதான் ஒரு 4-5 daysக்கு முன்னாடி என்ன கேட்டேன் எனக்கு தெரியல. ப்ளீஸ் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டுருங்க ஜங்குக். எனக்கு புரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுவேன். என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டல வயன். நீங்கள் ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்திருப்பீங்க, இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. ஏன்னா உங்களுக்கு நைட் ரொட்டீன்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை முடிக்கணுங்கிறதுலே கான்சன்ட்ரேட்டடாக இருந்திருப்பீங்க. ஜேகே டிவோர்ஸ்னதும் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜங்குக்,
நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டல. ஆனால் சங்கோக்கு அது நான் ஏதோ ஒரு கோவத்தில் இல்லை, கோவமாகவே இருந்தாலும் நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டல. ஆமாம், கேட்டேன். நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சங்கோ, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஐயன். ஆனால் சடனாக எதுக்கு? நீங்கள் தான் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களே. ஆமாம் சொன்னேன். நான் அப்போ இருந்த மைண்ட் செட்டில் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆரம்பத்துலேருந்து நான் தானே உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். சாரி, லவ் பண்ணுறங்கிற பேரில் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சங்கோக்கி. இல்லை, அதுதான். இதுக்கு மேலே நீ எனக்காக நடிக்க வேணாம். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவும் விரும்பலை வயன். நான் நீ கேட்ட டிவோர்ஸை கொடுத்துட்றேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இங்கே இந்த மாதிரி வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்காக நீ எதுவும் செய்ய வேணாம். எவ்வளோ நாள் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேணாம் வயன், இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாம். ஆல்ரெடி நான் ரொம்ப நொந்து உடஞ்சிட்டேன். இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை. இதில் நான் சொன்ன மாதிரி உன் தம்பியை கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்திட்டேன். இதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது வயன். சங்கு, நீங்கள் ஏதோ கோவத்தில் இல்லை, கோவத்துலலாம் எதுவும் நான் முடிவெடுக்கலை. ரொம்ப தெளிவாக அந்த முடிவு எடுத்திருக்கேன். வேண்டாம், நமக்கு இது செட் ஆகாது. நீ வேறு மாதிரி திங்க் பண்ணுற, நான் வேறு மாதிரி திங்க் பண்ணுறேன். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது வயன். உண்மைதான். உனக்கு என் மேலே கோவம் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து நீ இதை தான் சொல்லிகிட்டு இருக்க. நான் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம யோசிக்காம லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டேன். நீ ஏதோ ஃபீல் பண்ணாது. உன் வீட்டில் நான் பேசிக்கிறேன், அதே மாதிரி என் வீட்லேயும் நான் பேசிக்கிறேன். நீ ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். ஆனால் திடீர்னு எதுக்கு சங்கோ? திடீர்னுலாம் இல்லை வயன். நீ கேட்ட அன்னைக்கே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் உடனே கொடுத்துட்டா அது கன்ஃபார்ம் ஆகிடும்ல, உன் தம்பியை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு. இவ்வளோ உனக்கு தெரியும் நான் யார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். வில்ல ஒயன், உனக்கு தெரியும். கண்டிப்பாக ஜீவன் உன்கிட்ட சொல்லியிருப்பான். சங்கோக்கு எனக்கு அது எதுவும் பிரச்சனை இல்லை. உனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு பிரச்சனை. வேணாம். இவ்வளோ நாள் நான் இப்படி இருக்கிற ஆளே இல்லை தெரியுமா? உன் தம்பி அவ்வளோ அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் இன்சல்ட் பண்ணியும் நான் ஏன் அமைதியாக இருந்தேன் தெரியுமா? சேகே உங்க ஜஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறாரு. ஒருத்திக்காக மட்டும்தான், உனக்காக மட்டும்தான் அது எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கூட என்ன நம்பல வயன். சங்கு, இல்லை, நம்பல. நான் தான் பைத்தியக்காரன். உன்னை ரொம்ப நம்பிட்டேன். டக்குன்னு எப்படி கேட்டியா? அதான் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எனக்காக எதுவும் ஃபீல்லாம் பண்ணாத. நான் என்னை பார்த்துப்பேன். ஐம் ஓகே. அப்புறம் உன் லைஃப் ஸ்டைல் வேறு, என் லைஃப் ஸ்டைல் வேறு. உன் தம்பி எனக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்கான். ஒன்று உன் கூட ஹஸ்பண்டாக இருக்கிறது, இன்னொன்று உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு மாஃபியா பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுன்னு. எனக்கு என் பிஸ்னஸே போதும். நீ வேணா வயன்.
எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தப்பு என் மேலே தான். ஸ்டார்டிங் நீ வேணான்னு சொல்லும்போதே நான் விலகி போயிருந்துருக்கணும். பின்னாடி துரத்தி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவசரமாக உன்னை மேரேஜ் பண்ணி இப்போ எல்லாமே தப்பாயிடுச்சு. நான் ஏதோ ஒரு இந்த காதல் மயக்கத்தில் பண்ணிட்டேன். ஆனால் இப்போதான் ரொம்ப வலிக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இதுவும் பழகிடும். நான் இன்னும் 2 days கழிச்சு கோர்ட்டுக்கு போக போகிறேன் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. நீயும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது வரைக்கும் உனக்கு இங்கெல்லாம் என்ன வேணுமோ என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ செஞ்சுக்கோ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் ப்ளீஸ், நான் கேட்கும்போது எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லை, என் லைஃப்பை விட்டு போயிடுவாயே. நீங்கள் எதுவுமே பேசலை, ஜஸ்ட் பேசுகிற ஜெய்கேவை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியோர்ஸ் ஃபாலோ ஆகுது. நீங்கள் அழுகிறத பார்க்க ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவர் எதுவுமே சொல்லலை. நீ இப்போ அழற, போய் யோசிச்சு பாரு. நான் சொன்னது தான் சரியாக இருக்கும். என்னால் என் உயிருக்கே கேரண்டி கொடுக்க முடியாது வயன். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி என்னால் சேஃப்டி கொடுக்க முடியும்? சங்கு, இல்லை, நான் கேட்கல, உன் தம்பி கேட்டான். எனக்கு அவன்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவன் கேட்டதும் நியாயம் தானே. வேண்டாம், நம்ம பிரிஞ்சிடலாம். ஓகே வயன், நீ போய் உன் வேலையை பாரு. இதை சொல்லதான் கூப்பிட்டேன், சொல்லிட்டேன். நான் ஏதோ சோகத்துலேயோ இல்லை ஒரு கோவத்துலேயோ சொல்கிறேன்னு நினச்சிக்காத. நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். நான் சொன்னதை நீ யோசிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எழுந்து வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க, டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி அழுகிறீங்க. அந்த டேப் சவுண்டையும் தாண்டி உங்களோட அழுக வெளியே கேட்குது. இங்கே ஜேகவும் அழுகிறாரு. அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்குமே இந்த டிவோர்ஸ் கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. பட் அதான் சரின்னு அவருக்கு தோணுது. அவர் நம்புறாரு. ஸோ 2 பேருக்குமே இப்படியே தான் இந்த நைட் ஸ்கிப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டே ஜேகே எழுந்து உங்களை நைட் இப்படி இவ்வளோ பெரிய விஷயம் உங்ககிட்ட பேசியிருக்காரு. அது எதுவுமே இல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக பிஹேவ் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் ஸ்டில் இப்போ கூட அழுகுறீங்க. ஜேகே அது என்னன்னு கூட கேர் பண்ணல. அவர் பாட்டுக்கு அப்படியே போயிடுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் நினைக்க இன்னும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களோட சேட்னஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிக்கிட்டு தான் இப்போது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நடிச்சிருப்பீங்க. ஃபைனலி ஜீவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதெல்லாமே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட அந்த நைட் ரொட்டீன் தான் பார்த்துட்ருக்கீங்க. எப்பயும் போல் டின்னர் எடுத்து வைக்கிறீங்க. எல்லோரும் சாப்பிட வராங்க. ஜேகேவும் வராரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, ஜேகேவும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜேகேவுக்கு சர்வ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதுக்கப்புறமேட்டு இப்பெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அவர் கூட இப்படி இருக்க முடியாதுல்ல. ஆனால் ஜேகே கண்ணில் அது சோகம் கொஞ்சம் கூட இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா உங்களை விட அதிகமாக ஜேகே ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு தான் ரொம்ப வலிக்குது. ஏன்னா உங்களை விட அதிகமாக உங்களை லவ் பண்ணது அவர் தான். ஆனால் எங்கே அவர் ஃபீல் பண்ணுறாரு, அழுகிறாருன்னு தெரிஞ்சா நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வேணான்னு நினைக்கிறாரு. இப்போது நீங்கள் ஃபுட் அப்படியே எடுத்து வைக்கிறீங்க. அப்போது உங்கள் கையில் ஒரு ட்ராப்லெட்ஸ். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஸ்டில் அவருமே அழுதுருப்பார். பாவம், அவர் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் ஐஸ்லேருந்து ஒரு ட்ராப்லெட்ஸ் வந்திருக்கும். ஜேகே எதுவுமே நடக்காத மாதிரி அவரோட டியர்ஸை வைட் பண்ணிக்கிட்டு
நார்மலாக சாப்பிட ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் கஷ்டப்படுறாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் ஃபுட் அப்படியே வச்சுட்டு ஜானுவை சர்வ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. இங்கே உங்கள் 2 பேருக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய வாரே போயிட்டுருக்கு. இது எதுவுமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது, ஜீவனை தவிர. அவனுக்குமே இங்கே சாப்பாடே இறங்கலை. ஜேகே அதுக்கு மேலே சாப்பிட முடியல அவரால். போதும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பாரு. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதை வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எப்போதுமே ஜேகே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணார்னா உங்களோட முந்தானையில் தான் துடைப்பார். இப்போது அவர் உங்களை பார்க்குறாரு. டக்குன்னு அவர் கையை எடுத்துட்டு அந்த டவலில் வெயிட் பண்ணிவிட்டு மேலே போயிடுறாரு. உங்களுக்கும் சரி ஜேகேக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் வெளியே காமிச்சிக்கிறீங்க, ஜேகே வெளியே காமிச்சிக்கல. உங்களுக்கு அந்த டே அப்படியே தான் போகுது. இப்போது ஜீவன் சொன்ன அந்த 1 வீக் கம்ப்ளீட் ஆகுது. அந்த 7th அதாவது 8th டே மார்னிங் ஜேகே ஆஃபீஸ்க்கு ப்ராப்பராக ரெடி ஆகி பக்காவாக கிளம்பி கீழே வராரு. நீங்கள் இன்னமும் அதே சேட்னஸோடு தான் இருக்கீங்க. பட் பெருசாக நீங்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. மார்னிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் மேலேருந்து கிளம்பி கீழே வராரு. அப்போ ஜேகேவோட அம்மா தான், சங்குக் என்னடா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் போகணும், நான் கிளம்புறேன். டேய், இப்போ தானடா உடம்பு சரியாக இருக்கு, அதுக்குள்ளே ஆஃபீஸ் போகிறேங்கிற? மா, ஆல்ரெடி நான் நிறைய லீவ் போட்டேன், இதுக்கு மேலே முடியாதுமா, நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, நான் போய் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பலான்ட்டு போகிறாரு. ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, ஹெட் ஆன் பண்ணி நிற்கிறீங்க. ஜேகே உங்கள் அப்பா அம்மா, ஜேகேவோட அப்பா அம்மா அண்டு ஜீவன், ஜானு, யோன்சன் எல்லாரையும் ஆஜர் பண்ணுறாரு ஹாலில். என்னாச்சு மாப்பிள்ள, என்ன சொல்லணும்? எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சுருக்கீங்க, ஏதாவது குட் நியூஸா? அது அது வந்து சொல்கிறேன் மாமா, உட்காருங்க. அது வந்து நானும் வயனும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். மேபி அது உங்களுக்கு ஷாக்காக கூட இருக்கலாம், அதிர்ச்சியாக இருக்கலாம், ஏற்றுக்க முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் எங்கள் லைஃபுக்கு அதான் சரியாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. அது உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது, அதான் சொல்லிடலான்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன் மாமா. என்ன சொல்ல போகிறீங்க? என்ன விஷயம்? என்னடா உன் பொண்டாட்டி கூப்பிட்டுட்டு தனி கொடுத்துன்னு ஏதாவது போக போறியா என்ன அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அம்மா கேட்குறாங்க. இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவ்வளோலாம் இல்லைம்மா, ஆக்சுவலாக மாமா மாப்பிள்ள, நான் உங்கள் வீடு படியேறி உங்கள் பொண்ணு கேட்டு வந்தேன். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்துலேயுமே அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்துலையுமே நீங்கள் என் கூட நின்றுருக்கீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் சொல்லப்போனால் என்னை முழுசாக நம்பியிருக்கீங்க. ஆனால் நான் எடுத்திருக்க அந்த முடிவு உங்கள் நம்பிக்கையை படைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இந்த முடிவு உங்களை கஷ்டப்படுத்திடும் நினைக்கும் போது தான் மாமா எனக்கு கஷ்டமாக இருக்குது. மாப்பிள்ள, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. ஏதா இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுங்க மாப்பிள்ள, எனக்கு பயமாக இருக்குது. அது வந்து நானும் வேணும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். மாப்பிள்ள, என்ன என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? டிவோர்ஸா? இப்போது டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு என்னாச்சு? என்ன இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா ரொம்ப பதட்டமாக ஷாக் ஆகி வந்து கேட்குறாங்க. அத்தை வேணாம், இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க. ஆல்ரெடி நாங்கள் இதை பற்றி நிறைய பேசிட்டோம். நாங்கள் 2 பேரும்
பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நிதானத்துல தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். ஆனா மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? சந்தோஷமா இல்ல மாமா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். டேய், என்னடா பேசுற? மா, உனக்கு இங்க என்ன நடக்குது எதுவுமே உனக்கு தெரியாது. நான் சொல்றேன் எல்லா உண்மையும். இப்ப நான் சொல்றேன் மாமா, உங்க பையன் ஜீவனுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாப்பிள்ள. யோன்சன் மாப்பிள்ளைக்கும் ஜீவனுக்கும் ஒரு சின்ன புரிதல் இல்லாததுனால காலேஜில் சண்டை வரும். அதனால நீங்கள் யோன்சனுக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ளலாம் உங்கள் மேலேயும் வெறுப்பு வந்திருக்கும். அதனால தான் ஜீவனுக்கு உங்களை பிடிக்காம இருந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. இங்கே ஜெயிக்க தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. உண்மையை சொல்லணுன்னா நான் ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது, நான் ஒரு மாஃபியா. என்ன டே, என்னடா பேசுற? மா, உண்மைதாம்மா, நான் ஒரு மாஃபியா. நான் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற மாஃபியா. உங்கள் பையனுக்கு இந்த உண்மை ஆரம்பத்துலேருந்தே தெரியும். அதனால தான் அவனுக்கு என்னையும் பிடிக்கல, என் பிஸ்னஸையும் பிடிக்கல. நீ ரொம்ப ஷாக் ஆகாதம்மா, இது உன் பையனுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி யோன்சனை பார்த்துட்டு சொல்கிறாரு. இங்கே யோன்சன் ஒரு மாதிரி ஹெட் ஆன் பண்ணி நிற்கிறாரு. டே, என்னடா சொல்கிறான்? மாஃபியாவா? நீ ஏன் என்கிட்ட இது எதுவும் சொல்லலை? அது வந்து யோன்சன் யார் தெரியுமா? சாரி யோன்சன் ஜீவன், அவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா? யாரு? சீக்ரெட் ஏஜென்ட். அப்படின்னா என்னை பிடிக்கிறதுக்கு அனுப்புன சீக்ரெட் ஏஜென்ட். அதனால தான் ஜீவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை பிடிக்கல. ஏன்னா என்னை பற்றின எல்லா உண்மையும் அவனுக்கு தெரியும். அதனால தான் அவனோட அக்காவோட லைஃப் எங்க ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சான். அதில் தப்பு எதுவும் இல்லை. ஆனால் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஆனால் மாமா, சத்தியமா உங்க பொண்ணை நான் மனசார தான் விரும்பினேன். நான் ஏதோ பிளான் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கல மாமா. மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க நீங்க இப்ப? அதனால என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட பேசிக்கலாம் மாப்பிள்ள. ஆனா இப்படி திடீர்னு வந்து நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம்னா என் பொண்ணோட நிலைமை. டிவோர்ஸ் கேட்டதே உங்க பொண்ணுதான் மாமா. என்ன என்னடி என்ன சொல்லிட்டு இருக்காரு உன் புருஷன் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கேக்குறாங்க. நீங்க எதுவுமே பேசல, சைலண்டா அழுதுகிட்டே ஹெட் ஆன் பண்ணி நிக்கிறீங்க. அத்தை வேணாம், கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவளை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் என் கூட வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் முடியாது அத்தை. ரொம்ப ரொம்ப இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னாலையும் முடியாது, அவளாலையும் முடியாது. ஆல்ரெடி அவளுமே ரொம்ப நொந்துட்டா. விட்டுருங்க, எங்களுக்கு இதுதான் சரியா இருக்கும். நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சிடலான்னு முடிவெடுத்திருக்கோம். நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் முடிவை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதெல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஆனால் என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே உங்கள் அப்பா காலில் தான் விழுறாரு. மாப்பிள்ள, என்ன ஏன் காலில் விழுந்துக்கிட்டு? இவங்க இருக்கிற எல்லாரையும் விட உங்களை தான் நான் ஏமாத்திட்டேன்.
உங்களோட நம்பிக்கையை உடைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. எல்லா நேரத்திலையும் நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா நின்னீங்க. ரொம்ப நன்றி. யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் மாமா எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ற மாமனார். ஆனா என்னாலதான் அந்த உறவை தக்க வச்சுக்க முடியல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதுக்கப்புறம் என்னாலேயோ என் பிஸ்னஸாலேயோ ஃபைனுக்கோ ஜீவனுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. நாங்க பிரிஞ்சிடுறோம். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே போறாரு. அவரு அங்க வாசல் டோர் கிட்ட போய் நின்று திரும்பி பார்க்குறாரு. உங்களை தான் பார்க்குறாரு. நீங்க சைலண்டா அழுதுகிட்டே அப்படியே நிக்கிறீங்க. ஜேகே ஐஸ்ல இருந்து டியர்ஸ் வருது. இங்க ஜீவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தாரோ அது நடந்துருச்சு. அவருக்கு இப்ப எப்படி பிஹேவ் பண்றது எதுவுமே தெரியல. குடும்பமே ஒரு மாதிரி ஷாக்கிங்ல தான் இருக்கு. இங்க நீங்க ஜேகே கார் வெளியே போன அடுத்த செகண்டே உடைஞ்சு அழுகுறீங்க. ஃப்ளோர்ல விழுந்து அப்படியே அழுகுறீங்க. உங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு மேல ஜீவனுக்கு உங்க அம்மா தான், உங்க அம்மாவும் உங்க அத்தையும் தான். மா மா என்னோட சங்குக்மா, என் புருஷம்மா, அவனுக்கு நான் வேணாமாமா. நான் ஏதோ கோவத்துல தான் டிவோர்ஸ் கேட்டேன். ஆனா அது இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா. என் தப்புதாம்மா, எல்லாமே என் தப்புதான். என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ எல்லாமே நடக்குதம்மா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவர் கேட்க மாட்டேங்கிறாருமா. எனக்கு என் ஜங்குக்கு வேணுமா, நான் சொன்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருமா. எனக்கு ஜங்குக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவை ஹக் பண்ணி அப்படியே அழுகுறீங்க. நீங்க இப்படி அழுது உங்க வீட்டுல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இது உங்க கேரக்டரே கிடையாது. பட் ஜங்குக்காக அப்படி அழுகுறீங்க. இங்க ஜீவனுக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு மேல இருக்கு யோன்சனுக்கு. இங்க ஜானு தான் வந்து உங்களை ஹக் பண்ணி அவர் தான் உங்க கூட இருக்கா. நீங்க சாப்பிடவே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமா முடியல. இது எப்படி நீங்க அக்செப்ட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கு மேல ஜேகே அவர் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க இல்லாத லைஃபை அவர் எப்படி லீட் பண்ண போறாருன்னு அவருக்குமே இந்த ஐடியாவுமே இல்லை. ஓகே, நான் அந்த பாட்டை அங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யூ.